மார்னிங். நேற்று ஒரு கேள்வி பார்த்தினாங்க. அதாவது ஒரு கரைசலுக்குள்ள சிஎல் மைனஸும் CrO4 மைனஸும் காணப்படும் போது ஏஜி பிளஸை சேர்க்க வைக்க முதல்ல எந்த அந்நியன் தன்னுடைய நிரம்பல் கரைசலை அடையும் என்பது தரப்பட்ட கரைதிறன் பெருக்கத்தின் வேல்யூவையும் அங்க இருக்கிற ஏஜி பிளஸ் செறிவுக்குரிய வேல்யூவையும் பயன்படுத்தி கணிக்கப்பட வேண்டும். அவ்வாறு கணிக்கும் போது மிக குறைந்த ஏஜி பிளஸ் செறிவுடன் நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கின்ற உப்பு முதல்ல வீழ்வடிவாகும். நாங்கள் AgCl நிரம்பல் நிலையை தோற்றுவிப்ப தேவையான ஏஜி பிளஸ் செறிவை கணிச்சோம். அதே போல Ag2CrO4 நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்ப தேவையான ஏஜி பிளஸ் செறிவை கணிச்சோம். சரிதான். முதல்ல யார் நிரம்பலாம் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் மிக குறைந்த செறிவில AgCl நிரம்பும். AgCl முதல்ல வீழ்வடிவாக தொடங்கும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்றால் Cl மைனஸ் Ag பிளஸோடு சேர்ந்து வீழ்வடிவாக ஆரம்பிக்க Ag பிளஸ் செறிவு 1/10⁸ Cl மைனஸ் செறிவு 0.01 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகவும் அந்த வினாவிலே இருந்திருக்கும். வீழ்வடிவு நடைபெறும் போது மேலதிகமாக சேர்க்கிற Ag பிளஸ் Cl மைனஸோட சேர்ந்துதான் AgCl ஆக வீழ்வடிவாகும். அவ கரைசல்ல இருக்கிற Cl மைனஸ் செறிவு குறைய ஆரம்பிக்கும். ஏன்? அது Ag பிளஸோட சேர்ந்து Cl மைனஸ் ஆக வீழ்வடிவாகும். அவ Cl மைனஸ் செறிவு குறையும். ஆனால் நிரம்பல் கரைசல் நிலையில அயன் பெருக்கமோ கரைதிறன் பெருக்கம் ஒரு மாறிலி. அப்ப இந்த பெருக்கம் மாறாது காணப்பட வேண்டும் என்பதற்காக Cl மைனஸ் செறிவு குறைய கரைசலுக்குள்ள Ag பிளஸ் செறிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கரைசல்ல Ag பிளஸ் செறிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்படி Ag பிளஸ் செறிவு அதிகரித்து கொண்டு இரண்டாவது உப்பை வீழ்வடிவாக்குவதற்கு தேவையான Ag பிளஸ் செறிவை அடையும் கணத்தில இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகும். அப்ப கணிக்க நாங்கள் முதலே பார்த்து வச்சிருக்கிறோம் Ag2CrO4 எந்த செறிவில நிரம்பலை அடையும் என்று சொல்லி. அப்ப இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகும் என்று சொன்னால் அந்த கரைசலுக்குள்ள இருக்கிற Ag பிளஸ் செறிவு நாங்கள் ஏற்கனவே கணிச்ச Ag பிளஸ் செறிவை அடைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். சரி, அதுல கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வியில இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகும் காலத்தில் முதலாவதாக வீழ்வடிவடைஞ்ச அந்நிய செறிவு எவ்வளவு கேட்டு. இப்ப எங்களுக்கு Cl மைனஸ் செறிவு தெரியாது. Cl மைனஸ் வீழ்வடிவாய் கொண்டிருந்தது. அது தொடக்கத்துலதான் 0.01 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இரண்டாவது உப்பு வீழ்வடிவாக தொடங்கும் கணம் என்று சொன்னதால Ag பிளஸ் செறிவு எங்களால குறிப்பிட முடியும். காரணம் இரண்டாவது உப்பு எப்ப வீழ்வடிவாகும் என்று எங்களுக்கு தெரியும். Ag பிளஸ் செறிவு தெரியும். AgCl கரைதிறன் பெருக்கம் அயன் பெருக்கம் தெரியும். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் இருக்க Cl மைனஸ் செறிவு காணலாம். அதே ஒத்த கேள்விதான் அடுத்த கேள்வி. அந்த கேள்வி நான் உங்களுக்கு வேர்பலா சொல்லி விட்டு செய்ய சொல்லி. சரி, உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் AgCl நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag பிளஸ் செறிவு Cl மைனஸ் செறிவை பயன்படுத்தி இந்த இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகும் போது கரைசல்ல இருக்கிற Cl மைனஸ் செறிவை நீங்கள் கணிக்கலாம். அப்படி கணித்திருந்தால் உங்களுக்கு ஒரு விட வந்திருக்கும். என்ன
MB23 23 இல்ல நோட் 8 இல்லையா ஒன் பண்ணி வச்சுட்டு ஆயிட்டாங்க 30 ஓ உங்களுக்கு என்ன சரிவு வந்தது இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகும் காலத்துல Cl மைனஸ் இந்த சரிவு என்ன வந்தது அன்மியூட் பண்ணிருக்கு சவுண்ட காணுங்க மயூரிகா மயூரிகா கதைக்கிற கேட்கலையா Lucia. Good morning, sir. Good morning. கதைக்கிற கேக்குதா ஓ சார் எல்லாரும் சைலண்டா இருக்கிறாங்க கேள்வி கேட்கும்போது சரி உங்களுக்கு என்ன விட வந்தது Cl மைனஸ் இந்த சரிவு 1/10⁵. வெரி குட் 1/10⁵ மூல் டெசிமீட்டர் மைனஸ் வருது அதாவது குட் ஆரம்பத்துல இருந்த Cl மைனஸ் இந்த சரிவு 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆரம்பத்துல இருந்த Cl மைனஸ் இந்த சரிவு 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அப்ப இதுக்குள்ள இருந்த CrO2 மைனஸ் வீழ்வடிவாகிற கணத்தில் அதாவது இதுக்குள்ள இருக்கிற CrO2 மைனஸ் வந்து Ag2CrO4 ஆக வீழ்வடிவாகிற கணத்தில அந்த கணத்துல இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற Cl மைனஸ் இந்த சரிவு 1/10⁵ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக இருக்கு சரியா அதாவது 0.01 மூல் டெசிமீட்டர் கரைசல்ல 0.01 மூல் இருந்தது இப்ப 0.0000 மூல் வருது 1/10⁵ மூல் வருது இதுல நான் உங்கள்கிட்ட கேட்க வார விஷயம் என்னன்னு சொன்னால் சரியா உங்கள்கிட்ட கேட்க வார விஷயம் என்னன்னா டக்சைன் லைன்ல நிக்கிறீங்களா இல்லையா ட்ரிலன் நிக்கிறீங்களா ட்ரிலன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இப்ப பாருங்க Cl மைனஸும் CrO2 மைனஸும் ஒரு கரைசலுக்கு இருந்தது Cl மைனஸை நாங்கள் வீழ்வடிவாக்கினோம் AgCl ஆக வீழ்வடிவாக்கினோம் அதுக்குள்ள இருந்த CrO2 மைனஸ் வீழ்வடிவாகிற கணத்தில இந்த Cl மைனஸ் இந்த சரிவு இவ்வளவு குறைஞ்சிருக்கு அதாவது என்ன 1000 மடங்கு குறைஞ்சிருக்கு அப்ப நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா Ag2CrO4 வீழ்வடிவாகிற கணத்தில
அன்னளவாக கரைசலுக்குள்ள இருந்த முழு சிஎல் மைனஸும் வீழ்வடிவாயிட்டது என்ற முடிவு எடுக்கலாமா? ஐயப்பன் எடுக்கலாம். ஏன்? சைவரசம் சைவரொண்டா இருந்தது, இப்ப இங்க போயிட்டு 1000 மடங்கு சின்ன. அப்ப இனி வீழ்வடிவாகாமல் இருக்கிற சிஎல் மைனஸ் அளவை நான் புறக்கணிக்கலாம். எல்லாமே வீழ்வடிவாயிட்டு அப்படி எடுக்கலாம். சரியா? எல்லாருக்கும் நான் சொல்றேன், அப்படி எடுக்கலாம். ஆரம்பத்தில் இருந்த சிஎல் மைனஸ் மூல் 1 டெசிமீட்டர் கணத்துக்கு 0.01 மூலா இருந்தது. Ag2CrO4 உள்வடிவாக கணத்துல அது 1000 மடங்கு குறைஞ்சிருக்கு என்றால் கரையாமல் இருக்கிற உள்வடிவாகாமல் இருக்கிற சிஎல் மைனஸ் அளவு மிகவும் புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். அப்ப மிச்சம் உள்வடிவாயிட்டு என்று நாங்கள் சொல்லலாம். சரியா? ஓகே. இப்ப என்னண்டா, ஓகே, தேங்க்யூ அப்பன், தேங்க்யூ. சரி, என்னண்டா இந்த ரியாக்ஷனை அடிப்படையாக கொண்டு, சரி, இந்த ரியாக்ஷனை அடிப்படையாக கொண்டு சிஎல் மைனஸை அளவிடுவதற்காக நாங்கள் நியமிப்பை மேற்கொள்ளலாம். ஒரு கரைசலுக்குள்ள இருக்கிற சிஎல் மைனஸ் அளவை துணிவதற்கு, இந்த தாக்கத்தை நியமிப்பாக கருதி கொள்ளலாம். AgNO3 துளி துளியாக நாங்கள் சேர்க்கைக்குள்ள இந்த கரைசல்ல இருக்கிற சிஎல் மைனஸ் வீழ்வடிவாகிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், அங்க கொஞ்சம் சிஆர் மைனஸை காட்டியாக சேர்ப்பதன் மூலம் கண்டுபிடிக்கலாம். அவர் சிஎல் மைனஸை AgNO3 நியமிக்கும் போது சிஎல் மைனஸ் முற்றாக வீழ்வடிவாக்கப்பட்டு விட்டது, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வீழ்வடிவாயிட்டு என்பதை இனங்காண்பதற்கு இந்த CrO4 ஒரு காட்டியாக தொழிற்படும். அவ சிஎல் மைனஸ் நாங்கள் நியமிக்கல CrO4 அயனை அதுக்கு சேர்த்து விட்டோம்னு சொன்னால் Ag2CrO4 செங்கட்டி சிவப்பு நிறம் தோன்றும் வரை நாங்கள் நியமிப்பை மேற்கொண்டால் அங்க இருக்கிற சிஎல் மைனஸ் வீழ்வடிவாகிக் கொண்டிருக்கும். அப்ப செங்கட்டி சிவப்பு நிறம் தோன்ற கணத்துல நாங்கள் நியமிப்பை நிறுத்தி தேவையான கனவளவையும் பயன்படுத்தி செறிவையும் பயன்படுத்தி மூல கணிச்சு வீசமானதுல சிஎல் மைனஸ் மூல எடுக்கலாம். சொல்றவங்க அவ சிஎல் மைனஸ் முற்றாக வீழ்வடிவாயிட்டு அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வீழ்வடிவாயிட்டு இனங்காண்பதற்கு இங்கே இருக்கிற CrO4 அயன்கள் எங்களுக்கு உதவி செய்யும். அவ முடிவு புள்ளியில நிறமாற்றம் வெள்ளை நிற வீழ்வடிவின் மீது, முடிவு புள்ளியில நிறமாற்றம் வெள்ளை நிற வீழ்வடிவின் மீது செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவு தோன்ற ஆரம்பிக்கிறதாக இருக்கும். சரியா? ஆகவே சிஎல் மைனஸை நாங்கள் நியமிக்கிறதுக்காக காட்டியாக இந்த தாக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப முடிவு புள்ளியில நிறமாட்டம் AgCl என்ற வீழ்வடிவுக்கு மேல Ag2CrO4 செங்கட்டி சிவப்பு நிறம் தோன்றும். சரி, AgCl என்ற வீழ்வடிவுக்கு மேல Ag2CrO செங்கட்டி சிவப்பு நிறம் தோன்றும். நீங்க இனி அடுத்த கேள்வி பாருங்க. உங்களுக்கு போட்டு இந்த கேள்வியை பாருங்க, அதே ஒத்த கேள்விதான். இதுல ஒரு கரைசல் இருக்கு 0.1 மூல் டெசிமீட்டர் -3, 0.1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவில் NaXஐயும் NaYஐயும் கொண்ட கரைசலினுள், NaXஐயும் NaYஐயும் கொண்ட கரைசலினுள், அதுல பாருங்க நான் சதுரம் போட்டு 0.1 AgNO3 கரைசல் சொல்லியிருந்தேன். ஏன்னு சொன்னால் அந்த AgNO3 செறிவு உண்மையில குறிப்பிடப்பட அவசியம் இல்லையே, அது எடுத்த கரைசல் AgNO3 செறிவு தானே. உஞ்ச நிரம்பல் கரைசலை தோற்றி பார்த்துவான AgNO3 செறிவு இல்லைதான், அதனால் கணிக்க. ஆனாலும் ஏன் அதுல 0.1 என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், செறிவு கூடிய AgNO3 என்று சொன்னால்
2-3 துளியில நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஏஜி பிளஸ் தரும். அப்ப 2-3 துளி என்பது 0.05 மில்லி தர துளிகளின் எண்ணிக்கையாக இருக்கு. அப்ப இந்த கரைசலின் கனவளவு மாற்றம் புறக்கணிப்பதற்கு இந்த செறிவு உதவியாக இருக்கு. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, சேர்த்த ஏஜி எண்ணத்தின் செறிவு 0.000001 mn. இதை தாரதுக்கு நாங்கள் எவ்வளவு மில்லி லிட்டர் கனவளவு சேர்க்க வேண்டும்? ஆகவே செறிவு கூடிய AgNO3 கரைசலை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் 2-3 துளியில நாங்கள் அந்த நிரம்பல் நிலையை தோற்றுவிக்க தேவையான Ag+ கிடைச்சு. சரி, அப்ப அந்த கனவளவு இங்க 1 டெசிமீட்டர் கரத்தின் கனவளவோடு ஒப்பிடும் போது மிகச் சிறிதாக இருக்கு. அப்ப நாங்கள் AgNO3 சேர்த்த பின்பும் கரைசல்கிட்ட மொத்த கனவளவு மாறையில அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கு. இந்த செறிவை பயன்படுத்தி நீங்கள் கேள்வி செய்யலாது. இந்த AgNO3 செறிவு என்னது தரப்பட்டிருக்குன்னா அந்த கனவளவை புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்பதற்காகத்தான். சரியா? போய் பாருங்க. கரைசலின் 0.1 AgNO3 கரைசல் துளி துளியாக சேர்க்கும் போது முதலில் வீழ்வடிவாகும் ஏலைட் ஜாது என்று கேட்டு, முதலில் வீழ்வடிவாகும் ஏலைட் ஜாது அப்படி கேட்டு. சரி, ஓகே. 23 தேடிக்கொண்டிருக்கிறேன், காணேன். 23 இல்லையா? ஒன் பண்ணி விட்டுட்டு தான் ஓடி திரிகிறாங்க தெரியும். பரிஸ்காந்த் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரி, உங்களுக்கு அந்த AgCl AgNO3 Ag2Cr ஒரு கேள்வி விளங்கினதா? ஓ சார். ஓ, அப்ப இந்த கேள்வி செய்தீங்க? ஓ சார். சரி, என்ன செய்யணும் முதல்ல? சார், இந்த கேள்விக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்ய வேணும்? அயன் பெருக்கம் காணணும் சார். அயன் பெருக்கம் காணணும். ஏன் அயன் பெருக்கம் காணணும்? அயன்கள் அந்த செறிவை காண்றதுக்கு சார், வீழ்படிவா. இப்ப முதல்ல நேற்று இதே கேள்விதான் அகமட் சொன்னது. அதே மாதிரி அயன் பெருக்கத்தை பயன்படுத்தி நிரம்பல் கரைசல் நிலையை தோற்றுவிப்ப தேவையான Ag+ இந்த சரிவை காணணும். சொல்றவங்க அயன் பெருக்கம் நீங்கள் கணிக்க தேவையில்லை. நிரம்பல் கரைசல் என்பதால கரைதிறன் பெருக்கம் என்ற தரவு தந்திருக்கு. அந்த பெருமானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய. அப்ப அயன் பெருக்கத்தின் மூலம் நிரம்பல் கரைசல் நிலையை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag+ இந்த செறிவுகள் காணப்பட வேண்டும். அதாவது Agx நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag+ இந்த செறிவையும் Agy நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag+ இந்த செறிவையும் காணணும் தனித்தனியாக. அப்ப நான் நேற்று உங்களுக்கு வசனம் எழுதியிருந்தேன். அதுல நான் இன்றைக்கு எழுதையில நீங்க அந்த வசனத்தை எழுதி செய்யறான் நல்ல. அப்ப Agx ஓகே, தேங்க்யூ. Agx நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag+ இந்த செறிவை நாங்கள் காண வேண்டும். அதுக்கு நீங்கள் இந்த வீழ்வடிவை அதன் அயனோட சமன்ல தாக்கம் எழுதணும். சமநிலை நிரம்பல் கரைசல் நிலையில IPKSPக்கு சமம் என்பதாக இங்க உங்களுக்கு Agx KSP தான் இருக்கு. 1/10⁸8. சரி, 1/10⁸8 நான் அலகு போடாவிட்டான் அழகா நீங்கள் போட்டுக்கொள்ளும். மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 2 அயன்கள்லாம் இவருக்கு. இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற X- இந்த செறிவு தந்திருக்கு 0.1 mn தந்திருக்கு. அப்ப நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கான Ag+ இந்த செறிவு எங்களுக்கு தெரியாது. அப்ப செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே Agx நிரம்பல் கரைசல் நிலையை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag+ இந்த செறிவு Agx நிரம்பல் கரைசல் நிலையை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag+ இந்த செறிவு 1/10⁷7 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. சரியா?
அப்ப இதே போல AgY இந்த நிரம்பல் கரைசல் நிலையை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag பிளஸ் இந்த சரிவையும் நாங்கள் கணிக்கவும். இந்த கேள்விகளை 2-3 தரம் செய்தீங்கன்னா கேள்வி கஷ்டம் இருக்காது. ஒரே கேள்வியை தரணும் 2-3 தரம் செய்வாங்க. பாருங்க, நேற்றையோட இன்றைக்கு இலகுவாக இருக்கிற போல தோணும். அப்ப அயன் பெருக்கம் நிரம்பல் நிலையில கரைதிறன் பெருக்கத்துக்கு சமன் AgY இந்த கரைதிறன் பெருக்கம் 1 தர 10 செய்ய 18 என்று தந்திருக்கு. 1 தர 10 செய்ய 18. இது சமன் Ag பிளஸ் இந்த சரிவு Y மைனஸ் இந்த சரிவு. Y மைனஸ் இந்த சரிவு ஒப்பிட்ட சரிவு தான் தந்திருக்கு. 0.1 m. ஆகவே 0.1 m ஆக Ag பிளஸ் இந்த சரிவு 1 தர 10 செய்ய 17 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக இருக்கு. இப்ப நீர்க்கரைசலுக்குள்ள 2 அயன்கள் இருக்கு. ஒன்று X மைனஸ், இன்னொன்று Y மைனஸ். ஒருவருடைய எதிர்பார்ப்பு Ag பிளஸ் இந்த சரி 1 தர 10 செய்ய 17 ஆக இருந்தாலே நிரம்பல் நிலைக்கு வருவார். இன்னொருவருடைய எதிர்பார்ப்பு 1 தர 10 செய்ய 7 ஆக இருந்தால் தான் நிரம்பல் நிலைக்கு வருவார். சரியா? அப்ப பில்லியன் மடங்கை விட கூட, ஏன்னா 10 மடங்கு எதிர்பார்ப்பு கூட. சரியா? ஓகே. அப்ப இந்த உப்புக்கள்ல முதல்ல யார் வீழ்வடிவாகும் என்ற கேட்ட கேள்விக்கு விடையெடுக்க முதல்ல யார் நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கும் என்பதை கணிக்க வேண்டும். அப்ப இந்த 2 கணித்தலின் மூலமாகவும் இவருக்கு தேவையான Ag பிளஸ் என்ற சரிவும் இவருக்கு தேவையான Ag பிளஸ் என்ற சரிவும் ஒப்பிடப்பட வேண்டும். இனி நீங்கள் சொல்லணும், AgY இந்த நிரம்பல் நிலையை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag பிளஸ் என்ற சரிவு AgX இந்த நிரம்பல் நிலையை தோற்றுவிப்பதற்கு Ag பிளஸ் சரிவிலும் குறைவு. ஆகவே AgY முதலில் வீழ்வடிவாகும். நான் நேற்று சொன்னது போலதான், ஓடையில கொக்கும் காகமும் நிற்குமண்டா, காகத்தின் எதிர்பார்ப்பு சிறிய மீன்கள் என்றால் அது முதல்ல வார சிறிய மீன்களை பிடிச்சு கொண்டு அது போயிடும். கொக்கினுடைய எதிர்பார்ப்பு இல்ல பெரிய மீன், அது பார்த்து கொண்டிருக்கு. நேரம் செல்ல செல்ல சிறிய மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அதோட மீனின் சைஸ் கூடிக்கொண்டிருக்கிறது போல கருதி கொள்ளலாம். ஒரு கட்டத்துல கொக்குக்கு தேவையான மீன் வரும். முதலாவது கொக்கு பறக்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொல்லலாம், கொக்கினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய மீனின் அளவு அங்க வந்திருக்கு. அப்ப இங்க முதல் வீழ்வடிவாகிற உப்பு AgY. ஏனென்றால் அதற்கு தேவையான Ag பிளஸ் இந்த சரிவு குறைவு. இந்த கேள்விக்கு நீங்க விட கொடுக்கும் போது முதலில் வீழ்வடிவாகும் ஏலைட் அயன் யாது என்று கேட்டால் Y மைனஸ் அயன் முதலில் வீழ்வடிவாகும். இந்த கேள்விக்கு விடை Y மைனஸ் அயன். இந்த விடையோட நீங்கள் நிறுத்தி கொள்ளாமல் இந்த விடயத்தையும் எழுதி கொள்ளுங்க. இந்த நிரம்பல் கரைசல் நிலையை தோற்றுவிப்பதற்கு தேவையான Ag பிளஸ் சரிவு Y மைனஸ் குறைவு. ஆகவே AgY வீழ்வடிவாகும். அயன் Y மைனஸ் ஆகும். இரண்டாவது கேள்வி, இரண்டாவது ஏலைட் படிவாகும் போது, அப்ப இரண்டாவது ஏலைடார் AgX படிவாகும் போது முதலாவதாக படிவடைந்த ஏலைடார் முதலாவதாக படிவடைந்தார் Y மைனஸ் செறிவு யாது என்று கேட்டு. அப்ப நீங்க ஒரு திருப்பி கவனிங்க. இன்னைக்கு அந்த கேள்வியை விளங்கப்படுத்தினது என்ற நோக்கமே இதுக்காகத்தான். நிரம்பல் நிலையில அயன் பெருக்கம் மாறாது. AgY இந்த அயன் பெருக்கம் என்பது Ag பிளஸ் இந்த சரிவு Y மைனஸ் இந்த சரிவின் பெருக்கம். தொடக்கத்துல Y மைனஸ் இந்த சரிவு 0.1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அதோட நிரம்பல் நிலையை தோற்றுவிப்பதற்கான Ag பிளஸ் இந்த சரிவு 1 தர 10 17. இந்த Y மைனஸும் Ag பிளஸ் AgY வீழ்வடிவாக உருவாக்க ஆரம்பிச்சால் கரைசலுக்குள்ள இருக்கிற Y மைனஸ் இந்த சரிவு நீரத்தோட குறையும். அப்ப Y மைனஸ் இந்த சரிவு குறையும். Y மைனஸ் சரிவையும் Ag பிளஸ் சரிவையும் பெருக்கினால் வார பெருமானம் ஒரு பார்வை. அப்ப Y மைனஸ் இந்த சரிவு நீர்க்கரைசல்ல குறைஞ்சால் நீர்க்கரைசல் Ag பிளஸ் இந்த சரிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப வீழ்வடிவை தோற்றுவிப்பதற்கு தொடக்க Ag பிளஸ் இந்த சரிவு தான் 1 தர 10 17. நேரத்தோட Ag பிளஸ் இந்த சரிவு அதிகரிக்கும். நேரத்தோட Ag பிளஸ் இந்த சரிவு அதிகரிக்கும்.
காகங்கள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கும், பிடிச்சு கொண்டு போவோம். கொக்குகள் பறக்காமல் பார்த்து கொண்டிருக்கும், தங்களுக்கு சைஸ் வரும் வரைக்கும். முதலாவது கொக்கு பறக்க ஆரம்பிக்கும் போது கொக்கினுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கப்படுது. கொக்கினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப கொக்கு ஒன்று பறக்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொல்லலாம், இன்ன சைஸுக்குரிய மீன் அந்த ஓடையில வருகுதுன்னு சொல்லு. இப்ப கொக்கு ஏஜி எக்ஸ் எக்ஸ் மைனஸ். அவ கொக்கு பறக்கணும் என்றால் என்ன வேணும்? ஏஜி பிளஸ் சரி 1/10 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 மாதிரி வரும். கொக்கு பறக்குதுண்டா என்ன அர்த்தம்? இந்த சரி வாங்க வந்திருக்கின்ற அர்த்தம். அப்ப இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகிற கணத்தில நீங்க விளங்கிக்கொள்ளும். இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகும் போது கரைசலில் உள்ள ஏஜி பிளஸின் சரிவு 1/10 நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி என்னதான் அது நிரம்பல் நிலையை தோற்றுவித்து வீழ்வடிவாகும். ஆகவே ஐபி மாறாது. 1/10 இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகிற கணத்தில் ஏஜி பிளஸ் இந்த சரிவு எங்களுக்கு அறியப்பட்டதாக இருக்கு. 1/10 இவங்களுக்கு குறைதன்று தெரியும், எவ்வளவு குறைஞ்சு தெரியாது. ஆகவே y மைனஸ் இந்த சரி வண்டியை வச்சுக்கொள்ளும். சரிதான். அப்ப இப்போ உங்களுக்கு y மைனஸ் இந்த சரி 1/10 இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகும் போது வீழ்வடிவடைஞ்ச முதலாவது உப்பின் சரிவு 1/10 இப்ப நாங்க இரண்டாவது உப்பு வீழ்வடிவாய்க்க முதலாவது உப்பு முற்றாக வீழ்வடிவானதாக எடுத்துக்கொள்ளலாம். இதைத்தான் நான் உங்களுக்கு சிஎல் மைனஸ்லையும் பிஆர் மைனஸ் CrO2 மைனஸையும் வச்சுக்கொண்டு சொன்னேன். இரண்டாவது உப்பு வீழ்வடிவாகும் போது முதலாவது உப்பு எப்படி இருக்கும் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு தான் இருக்கும். முற்றாக வீழ்வடிவாகிட்டேன்னு சொல்லி நாங்கள் கருதி கொள்ளலாம். சரியா? இந்த தாக்கத்துக்கு எழுதி கொள்ளுவோம். இதே போல நிறைய கேள்விகள் இருக்கு. வடுகோல் எல்லாம் ஒன்றுதான். ஒன்று AgNO3 கரைசலை சேர்க்கிறதால கரைசலின் மொத்த கனவளவு மாறல் என்பது எடுகோலாக இருக்கணும். மற்றது வீழ்வடிவு தோன்றும் போது கரைசல் வெப்பநிலை மாறும். அந்த வெப்பநிலை மாற்றம் புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கணும். இதுல யாருக்காவது விளங்காம இருந்தா தயவுசெய்து கேளுங்க. உங்களுக்கு இதுல நான் செய்ததில் ஏதாவது சிக்கல் இருந்தால் இதுல யாருக்காவது நான் செய்ததில் ஏதாவது விளங்காமல் இருந்தால் அல்லது உங்களோட விடையும் எந்த விடையும் வித்தியாசப்படுற சந்தர்ப்பத்தில் யாராவது என்னோட கரைச்சு கொள்ளுங்க. இந்த டைப் கேள்வி நான் 3வது கேள்வி செய்கிறேன். முதலாவது சந்தர்ப்பத்துல கட்டியட் இதே மாதிரி இருந்தது, அந்நியனை சேர்க்கிறாங்க. 2வது களில 3வது களில அந்நியன் வேறுபட்டிருக்கு, கட்டியனை சேர்க்கிறாங்க. சரி, அழைக்கிறேன்.
உங்களுக்கு நான் வீழ்வடிவு எதிர்வு உள்ள கேள்வியில கொஞ்சம் போட்டிருந்தேன் நான் முதல். நாங்கள் பொது அயன் சம்பந்தமாக பார்க்கணும். அதனால இந்த கேள்வியை நாங்கள் இருக்கா கிளியர் பண்ணி கொண்டு அடுத்த வகுப்புல பொது அயனை பார்ப்போம். கேள்விய நோட் பண்ணாதாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. போட்டிருந்தனால் சில தவறுதலா சில நேரத்தில் கிடைக்காம விட்டுருக்கியா. எங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற கேள்விதான். அதாவது ரிசோர்ஸ் புக் கையில இருந்தால் ரிசோர்ஸ் புக் எடுக்கலாம். கேள்விய பாருங்க. 50 சென்டிமீட்டர் கனம் 50 சென்டிமீட்டர் கனம் கனவளவும் 50 சென்டிமீட்டர் கனம் கனவளவும் 5.0 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 செறிவுமுடைய 5.0 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 செறிவுமுடைய MgNO3 twice MgNO3 twice கரைசலும் 50 சென்டிமீட்டர் கனம் கனவளவும் 1.0 தர 10⁻² மூல் டெசிமீட்டர் -3 செறிவுமுடைய K2CO3 கரைசலும் K2CO3 கரைசலும் கலக்கப்பட்டால் வீழ்வடிவு உண்டாகுமா என குறிப்பிடுக. வீழ்வடிவு உண்டாகுமா என குறிப்பிடுக. இதுல மெக்னீசியம் கார்பனேட் KSP தரப்பட்டிருக்குது. 3.5 தர 10⁸8 மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 சரியா? இந்த மாதிரி கேள்வியை நாங்கள் முதலே செய்திருக்கோம். பிராக்டிஸுக்காண்டி போட்டிருந்தனா எங்களோட ரிசோர்ஸ் புக்ல இந்த கேள்வி இருக்கு. கேள்வி விளங்கலைன்னா ரிசோர்ஸ் புக்கையும் பார்த்துக் கொள்ளலாம். 50 சென்டிமீட்டர் கனம் V கனவளவுடைய 5.0 தர 10⁻³ மெக்னீசியம் நைட்ரேட்டும் அதே கனவளவும் 1 தர 10⁻² மூல் டெசிமீட்டர் -3 செறிவுமுடைய பொட்டாசியம் கார்பனேட்டும் ஒன்றாக கலக்கப்படும். ஆகவே முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விளைவு கரைசல்ல இருக்கிற ஒவ்வொரு கூறுகளினதும் செறிவுகள் அறியப்பட வேண்டுமே. 50 எடுத்து ஒன்றாக கலக்கப்படுது. ஆகவே ஐதாக்கம் நடக்கும். சரிதானே? நான் சொல்லுற விஷயத்தை எழுதி கொண்டு நீங்கள் இந்த கேள்வி அணுகுங்க. இரு கரைசலும் கலக்கப்படுவதால் செய்தாக்கள் பிரச்சனை இல்லை. இரு கரைசலும் கலக்கப்படுவதால் ஐதாக்கம் ஏற்படுகின்றது. முதல் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்வோம். 2 கரைசலும் ஒன்றோடொன்று கலக்கப்படுறதால ஐதாக்கம் ஏற்படும். அப்ப செறிவு இது இல்லை. இந்த செறிவு நாங்கள் மாற்ற போறோம். இரு கரைசலும் கலக்கப்படுவதால் ஐதாக்கம் ஏற்படுகின்றது. எனவே செறிவு மாற்றம் ஏற்படும். அப்ப விளைவு கரைசல்ல இருக்கிற புதிய மெக்னீசியம் நைட்ரேட் புதிய செறிவு காணும். மெக்னீசியம் நைட்ரேட் புதிய செறிவு காணவரும். விளைவு கரைசல்ல இருக்கிற மெக்னீசியம் நைட்ரேட் புதிய செறிவு
மூலின் கீழ் கனவளவாக இருக்கும். மூல் என்பது செறிவு தர கனவளவு. செறிவு 5.0 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 என்று தரப்பட்டிருக்கு. கனவளவு 50 சென்டிமீட்டர் கனம். 50 சென்டிமீட்டர் கனத்தை டெசிமீட்டர் கனமாக்குறது 10⁻³ பெருக்கிறோம். மெக்னீசியம் நைட்ரேட் புதிய செறிவு மூலின் கீழ் கனவளவு. மூல் என்பது செறிவு தர கனவளவு. இப்ப கரைசல்ட கனவளவு மொத்த கனவளவு 50/50. அப்ப 100 நேர 10⁻³ டெசிமீட்டர் கனம். சேர்க்கப்பட்ட விளைவு கரைசல்ல மெக்னீசியம் நைட்ரேட் செறிவு எங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை சுருக்கும் போது 2.5 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 என்று வரும். விளைவு கரைசல்ல மெக்னீசியம் நைட்ரேட் புதிய செறிவு அரைவாசி என்று உங்களுக்கு விளங்குமேன். கனவளவு 2 மடங்காகுது. ஆகவே செறிவு அரைவாசி ஆகும். இதை நீங்க இந்த கணித்தல் மூலமாக காட்டணும். இதுல இந்த பிரதியீட்டுக்கு இந்த விடைக்கும் மார்க்ஸ் இருக்கு. இதே போல நாங்கள் K2CO3 புதிய செறிவையும் காணலாம். சரியா? K2CO3 புதிய செறிவையும் கண்டோம் என்றால் அவற்ற செறிவு 1.0 தர 10⁻² மூல் டெசிமீட்டர் -3. எடுத்த கனவளவு 50 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். மொத்த கனவளவு 100 தர 10⁻³ ஆக இருக்கு. உங்களுக்கு பார்க்கவே விளங்குது செறிவு அரைவாசியா வரும் என்று விளங்குது. என்ன செய்யற புள்ளிகளை முழுமையாக பெறுவதற்காக செய்கிறது சரியான முறையில் செய்து காட்டுறது. அப்ப K2CO3 செறிவு 5 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. அப்ப பாருங்க, நீங்கள் எடுத்த MgNO3 செறிவு 5 தர 10⁻³, K2CO3 1 தர 10⁻². ஆனா ரெண்டையும் ஒன்றாக கலக்கைக்குள்ள விளைவு கரைசல்ல இருக்கிற MgNO3 செறிவு K2CO3 செறிவு வேறுபடும். இது கணிக்கப்பட போகுது. உங்களுக்கு வீழ்வடிவு உண்டாகுமா இல்லையா